நாங்கள் தெரிந்து கொள்ளணும். பகவான் புத்தர் கூறும் தத்துவம்தான் நீங்கள் நினைப்பது எங்கேயுமே கிடையாது, நீங்கள் நினைப்பது எங்கேயுமே இல்லை. இதுதான் பகவான் புத்தர் கூறும் தத்துவம். அப்போ இந்த தத்துவம் பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளத்தான் பட்டிச்ச சமுப்பாத தர்மம் போதனை செய்யப்படுகிறது. மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். ஆன்மா உருவான விதம் பற்றி பகவான் புத்தர் அவர்கள் கூறுகையில், சம்பந்தமில்லாத இரண்டு ஒன்றாக இணைந்தால் நடுவில் ஒரு சக்தி பிறக்கிறது. இப்போ இந்த உற்பத்தி நிலையங்கள், சென்சர்கள், கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு, இந்த 5 சென்சர்கள், 5 உற்பத்தி நிலையங்கள் ஒன்றாக இணைந்தது தான் மனது. அப்போது இதுதான் அந்த சக்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ இது கண்ணும் காதும் இணைந்ததன் வடிவமாக வந்தது தான் மனது. உதாரணமாக மேசை என்று நாங்கள் சொல்வது கண்களுக்கு தெரிந்தது வர்ணம், காதுகளுக்கு கொடுத்தார்கள் சத்தத்தை, இது மேசை என்று. மேசை எங்களுக்கு இன்றைக்கு வெளியில் இருக்கிறது. மேசை வெளியில் இன்றைக்கு எங்களுக்கு உண்மையாக இருக்கிறது. அப்போது எப்படி இந்த மேசை உருவானது என்று இன்றைக்கு மனிதர்கள் யாரும் அதை பற்றி சிந்திப்பது கிடையாது, பார்ப்பதும் கிடையாது. ஏனென்றால் மேசை உண்மையாக இருக்கும்போது அதை பற்றின மேசை என்ற உலகத்தில் அவர் இருக்கிறார். மேசை இருக்கும்போது அந்த மேசை என்ற உலகத்தில் அவர் இருக்கிறார். அந்த அறியாமையில் தான் அவர் இருக்கிறார். அப்போது இது யாருக்கும் லேசாக புரியக்கூடிய காரியம் கிடையாது. இதை டக்குன்னு ஒரு மனிதனுக்கு புரிந்து கொள்ள முடியாது. காரணம் இதுக்குள்ளே இருப்பது விதர்சனா தியானம். இதை நாங்கள் ஒரு விமர்சனம் மூலியமாக, இதை ஒரு ஆழ்ந்த சிந்தனையின் மூலியமாக, அதை ஒரு தேடுதலோடு இதை நாங்கள் பார்க்கணும். பார்க்கும்போது எங்களுக்கு இது அகப்படும். அப்போது மேசை என்பது கண்ணும் காதும் இணைந்தது, சத்தமும் வர்ணமும் இணைந்தது. சத்தமும் வர்ணமும் இணைந்த ஒரு எண்ணம் தான் மேசை. அப்போது எண்ணம் என்பது மனதில் தான் இருக்கிறது. அப்போது மேசை என்பது ஒரு எண்ணம். அப்போ எண்ணம் என்பது வெளியில் அல்ல, மனதில் தான் இருக்கிறது. அப்போது மனதில் உள்ளதை தான் நாங்கள் இன்றைக்கு வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் இன்றைக்கு நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம். அப்போது நாங்கள் எல்லாமே வெளியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த நினைப்பில் தான் வாழ்கிறோம். அப்போ இதுக்கு தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு ஒன்றும் இருக்கலை, எதுவும் இருக்கலை. அப்போ அந்த பிஞ்சு குழந்தையின் மனம் பிரபாஸ்வரமாக இருந்தது, தூய்மையாக இருந்தது. அப்போ தூய்மையான இந்த பிரபாஸ்வரமான மனது தூய்மையற்ற நிலையை அடைந்தது. இந்த சத்தமும் வர்ணமும் இணைந்த போது அது வெளியில் இருக்கிறது என்ற உணர்வுக்குள் விழித்து கொண்ட போது குழந்தைக்கு ஒன்றுமே இருக்கலை. அப்போது கண்ணும் காதும் இணையும் போது, சத்தமும் வர்ணமும் இணையும் போது அப்போ குழந்தைக்கு அது வெளியில் இருக்கிறது என்று உணரத் தொடங்கியது. உதாரணமாக அம்மா என்பவர் கண்களுக்கு தெரிந்தது வர்ணம், காதுக்கு கேட்டது சத்தம். இந்த இரண்டும் இணைந்தபோது அம்மா இருக்கிறார் என்ற உணர்வு அந்த குழந்தைக்கு உருவானது. அப்போ அந்த உணர்வு தான் இந்த ஆன்மாவின் பிறப்பு என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இதுதான் மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். அதுவரைக்கும் அங்கே குழந்தை ஒன்று இருக்கலை. அந்த பிரபாஸ்வரமான மனநிலையில் அங்கே எதுவுமே இருக்கலை, ஒன்றுமே இருக்கலை. அப்போ குழந்தையும் அங்கே இல்லை. அப்போது குழந்தைக்கு அம்மா இருக்கிறார் என்ற உணர்வில் அந்த குழந்தை பிறந்தது. அப்போது அம்மா இருக்கிறார் என்று எடுத்துக்கொண்ட உலகில் தான் குழந்தை பிறந்தது. அப்போது குழந்தைக்கு அம்மா இருக்கிறார், பிறகு அப்பா, பிறகு பால், பிறகு பெட், இந்த மாதிரி எல்லாமே இப்படி தான் உருவானது. சத்தமும் வர்ணமும், வாசனை, சுவை, குளிர், உஷ்ணம், இறுக்கமான பாரமானது தன்மைகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்தது. இப்போ இணைந்ததைத்தான் குழந்தை எல்லாமே வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டது. அப்போ பிடித்து கொண்ட பிடிப்பு தான் ஆத்ம துஷ்டி. இதுதான் சக்காய துஷ்டி. இந்த சக்காய துஷ்டி என்கிற ஆன்மா என்ற துஷ்டியில் தான் இன்றைக்கு உலகம் உருவாகி இருக்கிறது.
அப்போ இந்த உலகத்தை வெல்வதற்கு நாங்கள் எப்படி இது உருவானது என்று பார்த்தால் தான் எங்களுக்கு அதை வெல்ல முடியும், அதிலிருந்து மீள முடியும். அப்போது நாங்கள் இருப்பது இந்த மரண பிடியில் இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது அந்த பிடிப்பில் இருக்கிறோம். அந்த பிடிப்பு தான் எங்களை துன்பத்துக்கு இழுத்து சென்று கொண்டிருக்கிறது, மரணத்துக்கு இழுத்து சென்று கொண்டிருக்கிறது. அப்படி ஒன்று இல்லை என்றால் ஆன்மா என்று இங்கே ஒன்று கிடையாது. ஆன்மா என்ற துஷ்டி தான், இந்த துஷ்டியில்தான் எல்லாமே இருக்கிறார்கள். இந்த துஷ்டி தான் உலகம். ஆன்மா என்ற துஷ்டி தான் உலகம். கண்ணும் காதும் இணைந்த போது, சத்தமும் வர்ணமும் இணைந்த போது வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டி தான் எல்லாமே. அப்போ துஷ்டி என்று இங்கே ஒன்று கிடையாது என்ற சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது அவர் துஷ்டியிலிருந்து மீள்கிறார், விடுதலை அடைகிறார். துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த போது அப்போ அப்போ உலகம் ஒன்று அவருக்கு எங்கேயுமே அவருக்கு அகப்படாது. எங்கேயுமே அவருக்கு உலகம் ஒன்று உண்மையாக இல்லை. அப்போது உண்மையாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டியில் வாழும் மனிதன் உலகத்தில் இருக்கிறார். அப்போது மேசை இருக்கிறது. மேசை இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டியில் தான் அவர் இருக்கிறார். அதுதான் ஏதம் மம ஏசோ அமஸ்மிங் ஏசோமே அத்தா. நான் என்னுடைய ஆன்மா என்பது மேசை இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டியில் தான் இருக்கிறது. அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது மேசை என்பது சத்தமும் வர்ணமும் இணைந்தது. அது வெளியில் அல்ல, அது மனதில் தான் இருக்கிறது. அது ஒரு எண்ணம் மட்டுமே என்ற சத்தியத்தை அவர் புரிந்து கொள்ளும் போது அவர் மேசை என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைகிறார். ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். அப்போது நேதம் மம நேசோ அமஸ்மிங் நேசோமே அத்தா என்ற நான் இல்லை, எனதில்லை, என்னுடைய ஆன்மா என்று இங்கே ஒன்று இல்லை என்ற சத்தியத்தை தான் அவர் புரிந்து கொள்ளுகிறார், உணர்கிறார். அப்போது அந்த உணர்வுக்குள் அவர் விழித்து கொள்ளுகிறார், சத்திய ஞானம் அடைகிறார்.